கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த மாலையில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமென். பைபிள் ஸ்டடி வந்திருக்கோம். அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பைபிள் ஸ்டடியில் என்ன குறித்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, யாத்ராமை குறித்து ஒவ்வொரு வசனமாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதில் யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இப்படி இந்த ஒன்றாம் வசனம் ஒரு 2 வாரமாக என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன அப்படின்னா, மோசே 40 வருஷம் நல்லா ராஜ வாழ்க்கை என்ன பண்ணார், வாழ்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா எங்கேயோ தேசத்தை விட்டு தேசத்துக்கு ஓடி அங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆடுகள் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, மேய்ச்சிட்ருக்கிறாரு. அங்கே அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த மாமனாருடைய ஆடுகளை என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, மேய்த்து கொண்டிருக்கிறாரு. அப்படி மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அவர் டெய்லி அதே வேலை தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷமா, 40 வருஷமாக அவர் மாமனார் வீட்டிலே என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்து வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அதெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு அசௌகரியமான இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆமாம், அதான் போன வாரம் விளக்கமாக என்ன பண்ணிட்டோம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவங்களுக்கு அதாவது ஒரு வேலை ஸ்தலத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாக்கா நல்லா என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. பட் அங்கே இடமே சுற்றிலும் பிடிக்கல அப்படின்னும் போது அங்களால் வேலை செய்யவே முடியாது. அப்போது இங்கே யாராக இருந்தாலும் மாமனார் வீட்டில் அங்கே தங்கி அங்கே வேலை பார்க்குறது ஊர் உலகம் ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மோசே அதெல்லாமே பொருட்படுத்தாமல் என்னதான் அசௌகரியமான இடமா இருந்தாலும் அதை தனக்கு வசமாக மாற்றிக்கொண்டு தனக்கு சௌகரியமாய் மாற்றிக்கொண்டு அவன் அந்த ஆடுகளை உண்மையாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மேய்ச்சி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அப்போது வேலை ஏதோ என்ன பண்ணுறான், பார்க்குறான். அங்கே மாமனாருடைய வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். வேலை நம்ம செய்யணும் பாருங்கள். இதுதான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. வேலை குறித்ததான நோக்கம் என்ன அப்படின்னா, வேலை செய்ய மனதில்லாதவன் என்ன பண்ணக்கூடாதான், சாப்பிடவும் கூடாது அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஆதாம் ஏவாளுக்கு என்ன கொடுத்தாரு, ஆதாமுக்கு வேலையை கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், தோட்டம் என்பது இருதயம், நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, குறிக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்க சொல்கிறாரு. எப்படி பார்க்க முடியும், நல்ல ஒரு வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை என்ன பண்ணிக்கணும், பார்த்து கொள்ளணும். வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய வேலை. தங்களுடைய குடும்பத்தை வளர்க்கணும். அப்போ எவ்விதத்திலாவது போய் எந்த வேலையாவது செய்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக தான் வேலை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய நோக்கமே திட்டமே என்ன அப்படின்னா, நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்க, நீ என்ன பண்ணு, தோட்டத்தை பண்படுத்து. டெய்லி என்கிட்ட 1 hour நீ உட்காரணும் அப்படின்னா என்ன பண்ணல, அவர் சொல்லலை. சொல்லியிருக்கிறாரா ஆதாம் கிட்ட, இது பார்ப்பா உன் வேலை இருக்கட்டும், அதுக்குன்னு வேலையே கதின்னு என்ன பண்ணிடாத, இருந்துடாத. இப்படி கரெக்டாக 1 hour இந்த மரத்தாண்டு நின்று உட்காந்துட்டு உனக்காக நாங்கள் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுப்பேன். கரெக்டாக அங்கே டைமுக்கு என்ன பண்ணிடு, வந்துரு அப்படின்லாம் என்ன பண்ணல, ஆதாம் கிட்ட சொல்லலை. சொன்னது என்னென்னா, நீ உன் வேலையை என்ன பண்ணு பாரு, அந்த வேலையில் நீ மகிழ்ச்சிப்படு, உன் வேலையில் நீ என்னாகு, திருப்தி ஆகு, அது உனக்கு மகிழ்ச்சியை உண்டாகட்டும். பார், நான் எப்படி எவ்வளோ பெரிய தோட்டத்தை உண்டாக்கியிருக்கிறேன், எவ்வளோ காய்கறிகளை நான் விதைச்சிருக்கிறேன், எவ்வளோ காய்கறிகள் அது எனக்கு என்ன கொடுத்துருக்கு, பலன் கொடுத்துருக்கு. அதில் நீ என்ன பண்ணு, சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி அப்படிதான் அவனை ஆசீர்வதிக்கிறாரே. தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாத்துக்கவும் வைன்னு. அப்போ இன்னைக்கு சூழ்நிலை பாருங்க, அங்கே ஆதாமுக்கு தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேலைக்கு வச்சுட்டு, அவர் எப்பப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் அவன் வேலை செய்யும் போதே கூட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பகலின் குளிர்ச்சியான வேலையில் வராரு, சாயங்காலமான குளிர்ச்சியின் வேலையில் என்ன பண்ணுறாரு, வராரு. அவர் எப்போ வருவார்னு ஆதாம் தெரியும். எப்போ வந்தாலும் அவன் ரெடியாக இருக்கிறான் பேசுறதுக்கு. இது மாதிரி தான் இந்த எண்ணத்தோடு தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். இந்த எண்ணத்தோடு தான் மனிதன் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்டான். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்போ வேலையின் மத்தியில் கர்த்தர் பேச மாட்டாரா அப்படின்னா, இல்லை, நீ வேலை செய்யும் போதெல்லாம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. நம்ம 1 மணி நேரம் இங்கே சர்ச்சுக்கு உட்காந்தா தான் கர்த்தருக்குன்னு 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நீங்கள் வேலையில் எத்தனை மணி நேரம் இருக்கிறீங்க, 8 மணி நேரம் இருக்கிறீங்க. நம்முடைய மைண்டெல்லாம் என்னது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் 2 மணி நேரம் இப்போ சர்ச்சில் உட்காந்துட்டா, கர்த்தருக்குன்னு 2 மணி நேரம் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இப்போ பைபிள் ஸ்டடிக்கு 1 மணி நேரம் உட்காரணும், 1 மணி நேரம் கர்த்தருக்குன்னு என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. நீ ஜொபிக்கிறீங்க, இப்போ வேதம் வாசிக்கிறீங்கன்னா கர்த்தருக்குன்னு வரும்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்காக அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேலை செய்கிறதே கர்த்தர் உங்களோடு கூட தினமும் இருக்கிறாரு. நீங்கள் முழு நேரமாய் கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஏதோ 2 மணி நேரம் அவருக்கு கொடுத்ததுனால நீங்கள் ரொம்ப மன திருப்தியாக என்ன பண்ணிடக்கூடாது, ஆயிடக்கூடாது பாருங்கள். ஏன்னா நாளே அவர் உண்டாக்கினது, மொத்த நேரமும் அவருக்கு தான். அப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் முழு நேரமாய் கர்த்தரை துதித்து தான் இருக்கிறீங்க, கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. என்ன உங்கள் வேலையின் மூலமாக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் கொடுத்த நோக்கம் தான் என்னது, வேலை. அப்போ நீங்கள் வெளியே கம்பெனியில் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்குன்னு தான் ஊழியம் பார்க்குறீங்க, கர்த்தருக்குன்னு தான் வேலை செய்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். அங்கே தினந்தோறும் அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். வேலை ஸ்தானங்களில் நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது ஏதோ இங்கே 2 மணி நேரம் இங்கே வந்ததுனால மட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர் அல்ல. நீங்கள் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் கூட இருந்து உங்களை பாதுகாத்து வருகிறவர். அல்லேலூயா. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரு தான், எந்த கோத்திரம் மட்டும்தான் சர்ச்சுக்குள்ளே போகணும் சொல்லுங்கள்? லேவி கோத்திரம் மாத்திரம்தான் பரிசுத்த ஆலயத்துக்கு போகணும். ஆசாரிப்பு கூடாரத்தில் யார் மட்டும் தான் உள்ளே போகணும்? 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் மாத்திரம்தான் வந்து சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணணும், போகணும். வேற எந்த கோத்திரமும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அந்நியன் உட்படலாகாது. யூதா மற்றவங்களாம் வந்து பாளையத்துக்கு அங்கிட்டு தான் என்ன பண்ணணும், அங்கே தான் இருக்கணும், வெளியே தான் இருக்கணும். லேவியர்கள் மாத்திரம்தான் அந்த பிரகாரத்துலேயும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலையும் ஆசாரிப்பு மகா பெரிய பரிசுத்த ஸ்தலத்திலையும் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ யூதா கூட என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன், பேசுங்களேன். என்ன ஒரு மாதிரி எப்படியோ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி. வீட்டில் நடக்கிறதெல்லாம் உட்காந்து மண்டையில் போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்குன்னு இந்த நேரம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முழுசாக நம்ம கேட்கும் பொழுது அடுத்து நம்ம வேலை செய்கிறதுக்கான ஆரோக்கியத்தையும் பலனையும் இது நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து உட்கார்றோம். எனக்கு நாள் முழுக்க எனக்கு பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக 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 ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் பிரசங்கம் பண்ணது, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இன்னைக்கு வரையும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு வரோம், அது பலனை தந்து பாதுகாத்துக்கு வரும். இன்னைக்கு பிரசங்கம்ங்கிறது அடுத்த 2 நாளைக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு அது பலனை கொடுக்கும், அது சந்தோஷத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையானது எது சொல்லிட்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த ஜாதிங்க உள்ள போகக்கூடாதுங்க, லேவி கோத்திரத்தை தவிர மற்ற 11 கோத்திரம் என்ன பண்ணக்கூடாது, உள்ள போகக்கூடாது. அப்படின்னா அப்போ தாவீது கூட கர்த்தர் இருந்தாரா? அவன் தான் சர்ச்சுக்கே போலையே, அவன் தான் ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் அவன் சொல்றான், நான் ஆலயத்தில் வாஞ்சிப்பதே அது என்ன பண்ணுவேன், நாடுவேன். உம்முடைய ஆலயம் ஒன்றே எனக்கு போதும், உம்முடைய ஆலயத்தில் வாஞ்சியா இருப்பது அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. உம்முடைய ஆலயத்துக்கு செல்வோம் என்று என்னோட சொன்ன உடனே நான் என் இறுதி என்ன ஆயிடுச்சு, சந்தோஷமாயிருச்சு அப்படின்னா தாவீது என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனால் தேவாலயத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் என்ன பண்ணணும், போகணுமே. அப்போ சர்ச்சைக்கு வாஞ்சியா இருக்கிறான், நான் போகல. ஆனால் அவங்க கூட கர்த்தர் இருந்தாரா? இருந்தார். நல்ல பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். எப்போ அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்களோ அப்போவே நீங்கள் அவருக்கு என்ன ஆயிட்டீங்க, பிள்ளைகள் ஆயிட்டீர்கள். நீங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்பதை அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னதாக என்ன பண்ணியிருக்கிறாரா, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் எப்போவுமே எல்லா நேரமே அவருக்கு எப்படி தான் இருக்கிறீங்க, பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அவருக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த எண்ணம் வரட்டும். நம்ம எல்லா நேரமும் கர்த்தருக்கு தான் இருக்கணும் பண்ணுறோம் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ வேலை கர்த்தர் கொடுத்த ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால் வேலை எல்லாருமே என்ன பண்ணணும், செய்யணும். பிடிக்காத வேலை இருந்தாலுமே அது பிடிச்சு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. விருப்பமாக என்ன பண்ணணும், செய்யணும். அந்த இடம் சௌகரியமா இல்லையா, என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு, எப்போ தான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவோமோ
அப்படின்னு உங்கள் எண்ணங்கள்லாம் தோணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்யுங்க. அது கர்த்தருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. என்னம்மா அந்த கம்பெனியில் தான் இருக்கியா? இல்லை பாஸ்டர், அது மாறி 1 மாதம் ஆச்சுன்னு. 1 மாதம் ஆச்சா? சரி, எப்போம்மா மாறின சொல்லவே இல்லை. சரி, அடுத்த வாரம் கேட்டாக்கட்டா அந்த கம்பெனி ரிசைன் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு, இப்போ வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு. இப்படி 2 நாளுக்கு ஒரு கம்பெனி, 1 வாரத்துக்கு ஒரு கம்பெனி, 1 மாதத்துக்கு ஒரு கம்பெனினா அவ்வளோதான். அங்கே கொஞ்ச நேரம் ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனிகள் உங்களுக்கு வேற ஒரு அதிக பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியில் உண்மையும் விருப்பமாக என்ன பண்ணுங்க, செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்று நினைத்து அந்த வேலையை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இங்கே மோசே அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், செஞ்சிட்டு இருக்கான். கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் அதுதான். மனிதன் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். இது வேலை செய்யறதுனால நம்ம அந்த வேலையை நேர்மையாக செய்யறதுனால கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். வேலைகளை நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்கிறதுனால அதனால கர்த்தரை நம்ம என்ன பண்றோமா, ஆராதிக்கிறோமா. வேலை என்பது கர்த்தருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. அப்புறம் இந்த வேலையின் மூலம் உண்மையாய் வேலை செய்கிறதுனால நம்ம கர்த்தரை என்ன பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோமா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டாதீருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள். அப்போ எப்படி ஊழியம் செய்ய சொல்றாரு? ஊழியம் செய்யுங்கள் என்னது? வேலை. மனுஷனுக்காக என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் எங்கே போய் வேலை செஞ்சாலும் சரி, அங்கே மனுஷன் பார்க்குறாங்களே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. யார் பார்க்குறாங்க செய்யணுமா, கர்த்தர் பார்க்கிறார் என்று தேவனுக்கு பயப்படுகிறார்கள். கபடம் இல்லாத இருதயத்தோடு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள். அங்கே ஒவ்வொரு வார்டும் பாருங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிற. அப்போ சரீரத்தின்படி உங்கள் எஜமான் யாரு? ஓனர். உங்களுடைய ஓனர். மோசேக்கு யார் ஓனர்? அவங்க மாமனார். மோசேக்கு ஓனர் யாரு? அவங்க மாமனார். மாமனார் தானே, அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சவன் என்ன பண்ணல, வேலை பார்க்கல. நம்ம மேனேஜர் தானே, அவர் எதுவும் ஒன்று என்ன பண்ண மாட்டார், கேட்டுக்க மாட்டார், கண்டுக்க மாட்டார். அப்படிங்க மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தானே மேனேஜர் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணக்கூடாது. சில பேர் கம்பெனியில் ஃப்ரெண்டே மேனேஜர் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வேலை செய்கிறவங்களும் அவங்க வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதே மாரி ஒரு சில கேஸுங்க இருக்கும். ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் இது என்ன பண்ண மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நாம் வேலை கரெக்டாக உண்மையும் உத்தமாக என்ன பண்ணணும், செய்யணும் பாருங்கள். அப்போ சரீரத்தின்படி எஜமானலாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணணுமா சொல்லுங்கள், ஒன்று விடக்கூடாது. எல்லா காரியத்திலுமே கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அவர் வந்தால் மட்டும் என்ன பண்ணுறது, வேலை பார்க்குறது. அப்படி இங்கிட்ட அங்கிட்ட ஆக்டிங் என்ன பண்ணுறது, கொடுக்கறது. ஒரு மேனேஜர், ஒரு சேர்மன், அந்த கம்பெனி ஓனர் உள்ளே வராரு. இங்கே இருக்கிற குமஸ்தா எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் வந்து நிறைய வாயத்தில் வெத்தலை பார்க்க போட்டுட்டு கதை பேசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மேனேஜர் அங்கே அது எதுக்கு ஏதோ அந்த அடையாளம் வச்சுருப்பாங்க போல இருக்கு. டக்குன்னு உள்ளே வந்து இவங்களுக்கு என்ன இது, மேனேஜர் வந்துட்டாருன்னு உடனே என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற கணக்கு புக்கெல்லாம் எடுத்து அடுத்து வச்சுட்டு எடுத்து என்ன பண்ணுறான், வாசிக்கிறான். பின்னாடி சேர்மன் வந்து கம்பெனி ஓனர், தம்பி புக்கை இப்படி வச்சுப்பார் அப்படின்னு கணக்கு புக்கை இப்படி தலைகளை வச்சு என்ன பண்ணிருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அப்படின்னா அப்போது அவரே கண்டுபிடிச்சிட்டாரு ஈஸியாக. என்னது, ஓஹோ நம்ம வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நடிச்சிருக்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பார்வைக்கு என்ன பண்ணக்கூடாதான், ஊழியம் செய்யக்கூடாதான். இது ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் மகா பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவார், வேலை ஸ்தலங்களுக்கு கொடுப்பார்.
மேனேஜர் வராரு அப்படிங்கிறதுக்காக, மேனேஜர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக, சூப்பர்வைசர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக, இல்லை எம்டி பார்க்குறாருங்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்யாதீர்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. இந்த கபடம் இல்லாதன்னு ஏன் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே ஒன்று பேசிட்டு வெளியே ஒன்று என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. மேனேஜர் எதுக்கு வரும்போது வாங்க சார் இப்போ தான் உங்களை பற்றி என்ன பண்ணேன் நினச்சி பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படி போனதுக்கப்புறம் இதை போகிறாங்க பார் மேனேஜராக அப்படி ஏதாவது என்ன பண்ணிடுறது, அப்படி இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் என்ன பண்ணுங்க செய்யுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அவனவன் தன் தன் சுய கிரியை அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோதிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங்கில் இருக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஃபிட்டிங்கில் இருக்கிறீங்களோ, இல்லை வேறு என்ன ஒட்டுறதுல இருக்கீங்களோ, இல்லை சேர்க்குறதுல இருக்கீங்களோ, இல்லை கலட்டுறதுல இருக்கீங்களோ, இல்லை பூட்டுறதுல இருக்கீங்களோ, இல்லை என்ன வேலையில் இருக்கீங்களோ அது நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, சோதிச்சு பாருங்கள். இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிடுறீங்க அப்படின்னா திரும்ப நீங்களே அது என்ன பண்ணுங்கள், பாருங்கள் கரெக்டாக இருக்க, நீங்களே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஒன்றும் அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, அவங்க எத்தனை பண்ணிட்டாங்க நம்ம இப்படி தான் பண்ணிட்டோம், அவங்க என்ன அப்படி பண்ணுறாங்க நம்ம என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றவங்களை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு என்ன உண்டாகுமா, இடம் உண்டாகுமா. அதாவது உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணிக்கணும். சொல்லுங்கள், உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கணும். உங்களை வச்சு மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. இன்றைக்கி நமக்கு நிறைய குடும்பத்தில் கம்பேரிசன் தான் ஆகிட்டு இருக்கும், ஓடிட்டுருக்கும் பாருங்கள். சின்ன பிள்ளைங்களோட நம்ம படிக்க பிள்ளைகளை கூட பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம தான் சொல்லுவோம் பாருங்கள். இந்த பேரண்டிங் மெயின்டுங்கிறது அது ஒரு தனி பாடம். பெற்றோர்கள் அப்படிங்கிறது அது தனி ஒரு பாடம். அதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணிடணும், படிக்கணும். அந்த மாதிரி பாடங்கள்லாம் இருக்குது. ஸ்கூல்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் பெற்றோர்களின் பணி அப்படின்னே ஒரு தனி சப்ஜெக்ட் என்ன பண்ணுது இருக்குது. அதெல்லாம் படிக்க படிக்க அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க தான், ஓ கர்த்தர் பெற்றோர்களை குறித்து இவ்வளோ பெரிய நோக்கமாக வச்சிருக்கிறாரா அப்படின்னு அப்போ தான் நமக்கு என்ன பண்ணோம், யோசிக்கணும். அப்போ தான் நமக்கு விளங்கும் பாருங்கள். அருமையாக குழந்தைங்களை என்ன பண்ணலாம், வளர்த்துட்டு போகலாம். இங்கே நம்ம கம்பேரிசன் தான் நடத்துகிறோம். என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, வீட்டில் பிள்ளைங்க படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உன் கூட தான் அவன் படிக்கிறான், அவன் மட்டும் எப்படி 90 மார்க் வாங்குறான், நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற, நீ 80 வாங்குற பார், அவன் எப்படி படிக்கிறான் பார், நீ இப்படி படிக்கிற பார். இப்படி கம்பேரிசன் வளர்த்து நம்ம வீட்லேயே வளர்த்து விடுறதுனால இதுங்க பெருசாகி கூட மற்றவங்களை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களோட நம்ம பண்ணணும், மற்றவங்களோட நம்மளை பண்ணணும் அப்படின்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறதுங்க, வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் நம்ம அப்படி தான் என்ன பண்ணுறோம், மற்ற பையங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ண பார்க்காம என்ன சொல்லி அப்படின்னோ, நீ நல்லா படிச்சுனா நீ நல்லா வளருவ, அப்படி சொல்லி வளர்க்கணும். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற, உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற, அவங்க குடும்ப சூழ்நிலைகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்ரவுண்டு, அவங்க தாத்தா முதலியார் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா படித்தவங்களை என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த டேலண்ட் என்ன பண்ணும் வரும். இங்கே நம்மளே குறைஞ்சி என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ நம்ம பிள்ளைகளை போட்டு கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு அடுத்து படிக்கிறதுக்கு என்ன பண்ணாது, விருப்பம் வராது. அந்த நல்லா எடுக்கிறான் பாரு, அவன் மேலே என்ன வரும் தெரியுமா, பொறாமை வந்துடும், வெறுப்பு வந்துடும், போட்டி வந்துடும். பொறாமை வெறுப்பு வந்துடும். இவனை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணலாம். ஸோ நாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, மற்றவங்களை கம்பேர் வச்சு பிள்ளைங்களை பார்க்காம, இந்த பாருமா நீ நல்லா படிச்சுன்னா நீ நல்லா வளரலாம், அதிக மதிப்பெண்கள்னா உன்னை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, நீ நல்ல நிலைமைக்கு போயிடலாம். இப்படி சொல்லி வளர்க்கும் பொழுது அதுங்களுக்குள்ளே நம்ம விதைக்கிறதா இருக்கிறோம். அப்படி விதைக்கும் பொழுது அதுங்க என்ன பண்ணோம், நாம் நல்லா படித்தா நாம் நல்லா வளருவோம், நாம் நல்லா படித்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வருங்க. அப்போது அதுங்களே என்ன பண்ணிக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி நம்ம 40 மார்க் எடுக்கிறோம், அடுத்த வாட்டி 50 மார்க் என்ன பண்ணலாம் எடுக்கலாம், அடுத்த வாட்டி 60 மார்க் என்ன பண்ணலாம் எடுக்கலாம். இப்படி தன்னையே அங்கே மற்றவர்களை பார்க்கும் போதுல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு என்ன உண்டாகுமா, அப்போ அவங்களுக்கு ஓ
போன டைம் 40 மார்க் எடுத்தோம், இந்த டைம் எவ்வளோ மார்க்கு? 50 மார்க். ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மேன்மை என்ன பண்ணுமா? உண்டாகுமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மற்றவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. உங்களை நீங்களே சோதிச்சு அறிஞ்சு இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் அதிகமாக இன்னும் நல்லா பண்ணணும், நான் என் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள், அங்கே உங்களுக்கே மேன்மை உண்டாகும்படி இருக்கும் பாருங்க. இப்படி நம்முடைய வேலைகளை நம்ம நீதியும் நியாயமும் உத்தமும் நாம் செய்யும் பொழுது இது கர்த்தரை ஆராதிக்கிற, ஆமாம், இது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வேலையில் உண்மையும் நீதியமாக இருக்கிறதுனால கர்த்தரை நம்ம என்ன பண்ணுறோம்? மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். நீதிமொழிகள் 14:23 எடுங்க. நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. அப்படின்னா நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தில் அதில் என்ன உண்டாயிருக்கு? அது பிரயோஜனமாக உண்டாயிருக்கிறது. அதுக்குள்ளே என்ன உண்டாயிருக்குமா? ஜீவனும் இருக்குமா? உண்டாயிருக்கிறதா இருக்கும். அங்கே பாருங்கள், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் என்ன பண்ணுமா? ஆமாம், தரும். நீங்கள் படுகிற பிரயாசங்கள் என்ன உண்டாகுது? பிரயோஜனம் உண்டாகுது. சொல்லுங்க, நான் படுகிற பிரயாசங்கள் ஜீவன் உண்டாகிறது, அதில் உயிர் உண்டாகிறது. பிரசங்கி 9:10 எடுங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு என்ன பண்ண? செய். போதும். நமக்கு ஸ்ட்ரென்த்து எவ்வளோ நம்மளால் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும், செய்யணும். நம்ம சோம்பேறி தானப்பட்டுக்கிட்டு எதுக்கு இவங்களுக்கு போய் நம்ம எதுவும் உழைச்சி கொடுத்து மாதம் ஆனால் சம்பளம் வந்துடுது, பரவாயில்ல அப்படியே என்ன பண்ணிடலாம், ஓட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. முழு மனதோடு முழு பலத்தோடு நீங்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் வேலை கர்த்தர் கொடுத்த ஒரு திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறது மூலம் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மகிமைப்படுத்துகிறீர்கள். மூணாவது, இந்த வேலையை உங்களுக்கு இந்த வேலையின் மூலம் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் அன்பு கூறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இது இங்கே எல்லாருமே இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னா யார் தான் போயிட்டு இந்துக்களுக்கு மற்றும் மதத்துகளுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்? ஆண்டவரை பற்றி எப்படி சொல்கிறது? அப்போ வேலை ஸ்தலங்கள் நீங்கள் வேலை செய்யும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு என்னவா அமையுது அப்படின்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவும் மற்றவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறவும் அந்த இடம் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அந்த இடம் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக என்ன பண்ணுது? இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும், அவர்களிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்பு கூறுவர்களாக இருக்கிறீர்கள். எபேசியர் 4:28 எடுங்க. எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இந்த இப்போ பண்ணுற மெசேஜ் நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா மோசேக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். மோசேக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, இதெல்லாம் தியானிச்சதான் அடுத்து மோசே கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஒரு பெரிய திருப்புமுனை நடக்குது. உங்கள் வேலையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும். இதை நீங்கள் நல்லபடியாக கேட்டு ஆகணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இது விதைச்சிங்க அப்படின்னா, இதன்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறவர். உங்களுடைய வேலைகளில் ஒரு மாபெரும் திருப்பம் உண்டாகும். இத்தனை வருஷமாக ஒரே மாதிரி வேலை செய்யறதுல இனி ஒரு மாறுதல் என்ன பண்ணும்? உங்களுக்கு உண்டாகும் பாருங்க. இனி திருடுகிறவன் இனி திருடாமல் தனக்கு குறைச்சல் உண்டாக, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. அப்போ எதுக்கு நீங்கள் வேலை செய்யணும்? எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு? இல்லாதவர்களுக்கு
கொடுக்கும்படி, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து என்ன பண்ண கடவன், பிரயாசப்பட கடவன். அப்போ வேலை எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, இந்த வேலையின் மூலமா மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியா, மற்றவர்களுக்கு உதவும்படியா தான் நம்மளுக்கு இந்த வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன நினைச்சு வேலை பார்க்கணும்னா, நான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்யணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் நம்ம வேலை செய்யறது, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. ஆனால் இப்படி உண்மையாய் உத்தமமாய் நம்ம வேலையின் நோக்கத்தை புரிஞ்சு கொண்டு, சௌகரியம் இல்லாத இடத்துல கூட நம்ம அதை சௌகரியமாக ஆக்கி கொண்டு, கம்ஃபர்டபுள் ஆக்கி கொண்டு, அதில் நம்ம உண்மையை உத்தமமாக வேலை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் அந்த சம்பளம் அதிகமாக இருக்கும், இன்னும் நீங்கள் மீதம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். நீங்கள் படுக்கிற பிரயாசத்தில் ஜீவன் உண்டுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வாங்குற சம்பளத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற மாதிரி உங்களுக்கு மீதி இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அந்த மாதிரியான சம்பாத்தியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வேலையில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை பார்க்கிறாருங்கிற காரியங்களை நினைத்து நம்ம என்ன பண்ணணும், உண்மை உத்தமாக வேலை பார்க்கணும். பாருங்க, நலமான வேலை செய்து என்ன பண்ண கடவன், பிரயாசப்பட கடவன். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு யாரை தாங்கணுமா, பலவீனரை தாங்கவும், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். யார் கொடுப்பாங்கன்னு போய் என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு என்ன பண்றேன், காண்பித்தேன் என்றான். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்து சம்பாதிக்கிறது சொல்கிறார். அங்கே பாருங்கள், முன்ன வசனம் 34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, சம்பளம் கிடைக்குதா? வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை நாங்கள் தாங்கணும், நாங்கள் வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு என்ன பண்ணேன், காண்பித்தேன். அப்போ மற்றவர்களுக்கு உதவும்படியாக கர்த்தர் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன எப்படி நினச்சி வேலை பார்க்கணுன்னா, ஆண்டவரே இந்த வேலையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு இந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சு தாங்க. என் குடும்பத்திற்கு போக மீதம் எடுத்து நான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும், பலவீனரை நான் தாங்க வேண்டும், அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதற்காக என்னுடைய கையின் காரியங்களை திடப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பார். வேலையில் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்பார், வேலையில் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். 4வது பாயிண்ட், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல மேடை. இது வேலை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதர் பீப்புள்ஸ் தான். நம்ம எல்லாருமே ஒரே சமுதாயத்தில் இருக்கிறோம். அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு ஒரு மதத்தில் இருப்பாங்க, வேறு ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு இந்த சொல்லுவாங்க பாருங்கள், மேடை. ஆடுறதுக்கு மேடை கிடைச்சா தானே நல்லா தெரியும், ஆட தெரியும்ட்டு ஸ்டேஜே கிடைக்கலாம், அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆட முடியாது. அப்போ நல்ல ஸ்டேஜ் இருந்தாக்கா அதுலேருந்து என்ன பண்ணலாம், நல்லா ஆடலாம் பாருங்கள். அது ஒரு அது ஒரு நல்லா தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் சொல்லுங்கள், வேலைங்கிறது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. அதை நீங்கள் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு என்ன பண்ணலாம், சுவிசேஷம் சொல்லலாம் பாருங்கள். மத்திய 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. யாரு மனுஷர்? எந்த மனுஷர்? உங்கள் அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, உங்கள் பக்கத்திலே நின்று வேலை பார்க்குறாங்க பாருங்க, உங்கள் எதிர்க்க நின்று வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் உண்மை உத்தமாக நல்ல ஒரு பலமுள்ளவர்களாக வேலை செய்யணும் பாருங்க. உங்களுடைய வெளிச்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, தெரியணுமா. அப்படின்னு நான் தோணும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலை செய்கிறதும் நீங்கள் பேசுகிற காரியமே அவங்களுக்கு என்னவா இருக்குமா, அது வெளிச்சமாக இருக்குமா. அந்த வெளிச்சமானது அவர்களுடைய இருளை அகற்றுகிறதா இருக்கிறது.
யாருடைய இருள்? உங்கள் பக்கத்தில் இருக்க வேலை பார்க்குறாங்களே அவங்களுடைய இருள் அகற்றுகிறதா இருக்குதான். யார்? நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது. அப்போ அந்த வேலை ஸ்தானம் என்பது ஒரு நன்மையான செய்திகளை பரப்புகிற ஒரு இடமா இருக்குது. அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, வேறு ஏதாவது பிரச்சனையில் இருப்பாங்க. அப்போ எழுதும்போது என்னம்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன், என்ன ஆச்சு உனக்கு, கவலையாக இருக்கேன்னு இந்த மாதிரி பிரச்சனை அவங்க சொல்லும் பொழுது, கவலைப்படாத, உன் கூட கடவுள் இருக்கிறாரு, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன், உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன், கர்த்தர் உன் தேவைகள் என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார், கடவுளை நம்புமா அப்படின்னு சொன்னதே என்ன அர்த்தம்? சுவிசேஷம் சொல்கிறது அர்த்தம். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு, கர்த்தரை பற்றி சொல்வதற்கு இதெல்லாம் ஒரு நமக்கு வாய்க்காலாக இருக்கிறது. ரோமர் 12:11 எடுங்க. ரோமர் 12:11. ஆ ஆ ஆ ஆ ஆ இங்கே பாருங்கள், அசதியாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணுமா? என்னென்ன நீங்களே ஒரு மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாக்கா அப்போ மற்றவங்களே எப்படி வேலை பார்ப்பாங்க? அப்போ நீங்களும் எப்படி இருக்கணும்? நல்லா உற்சாகமாக வேலை செய்யணும், கர்த்தர் பார்க்குறாருன்னு. ஏன்னா உங்களுடைய வெளிச்சம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். உங்களுடைய நீங்கள் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்குறது உங்களை பார்த்து அவங்களுக்கு எனர்ஜி வரணும். அல்லேலூயா. அந்த மாதிரி வேலை பார்க்கணும். நம்மளை பார்த்தோன்னே எப்போவா உன்னை பார்த்தாலே எனக்கும் வேலை செய்ய தோண மாட்டேங்குது அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பாருங்கள், நம்மளை பார்த்து அவங்களுக்கு வேலை செய்யணும்னு என்ன பண்ணணும்? ஓடணும். அந்தளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், ஆவியில் எப்படி இருக்கணும்? ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ஆவி தான். இந்த ஆவி உற்சாகமாக இருந்துச்சுன்னா சரீரம் என்ன ஆகிடும்? அது உற்சாகப்படுத்தி வேலை செய்யறதுக்கான காரியங்களை பண்ணும். ஆவி அனலாக இருக்கணும். கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு என்னன்னாவே நீங்கள் செய்கிற வேலை தான். நீங்கள் செய்கிற வேலையிலே நல்லா செஞ்சீங்கன்னாக்கா கர்த்தர் அந்த வேலை நிமித்தம் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கென்று ஊழியம் பார்க்கறது. நீங்கள் நேர்மையும் உத்தமும் உண்மையுமா நீங்கள் வேலை பார்த்தா யாருக்காக வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம்? கர்த்தருக்காக வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. 5வது பாயிண்ட், நம்முடைய வேலையில் நம்ம கடவுளை என்ன பண்ணுறோமா? நம்புறவர்களாக இருக்கிறோமா? வேலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கடவுளை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 16:3 எடுங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுனாக்கா நமக்கு அது கடவுள் மேலே மிகுந்த நம்பிக்கையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 16:3. உன் செயல்களை, உன் வேலை என்னவோ, உன்னுடைய வேலையில் என்ன பிரச்சனை இருக்கோ இல்லை எல்லா காரியம் இருக்கோ அதை கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? ஒப்புவி. அப்பொழுதுகள் உன் யோசனை என்ன பண்ணுமா? உறுதிப்படும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வேலையே காரியம், ஐயோ வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை வேலை எனக்கு பிடிக்கலையா, எல்லாத்தையும் எடுத்து யார்கிட்ட ஒப்புவி? கர்த்தரிடத்தில் ஒப்புவி. அப்பொழுது அவர் உன் யோசனைகள் என்ன பண்ணுவாராம்? உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. சங்கீதம் 90:17 எடுங்க. சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். நாங்கள் வேலை செய்கிற எங்கள் காரியங்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க? உறுதிப்படுத்துங்க. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நாங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு அதாவது நிலைநிறுத்துக்கிறது, ஒரு உறுதிப்படுதல். அதாவது எங்கள் 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 கையின் கிரியைகளை என்ன பண்ணுங்க? உறுதிப்படுத்துங்க. அப்படின்னா இன்னும் அதிகமாக்கித்தாங்க, இன்னும் எங்களுக்கு உயர்வை என்ன பண்ணுங்க? ஏற்படுத்தி கொடுங்க. இன்னும் எங்கள் வேலை ஸ்தானங்களில் சம்பளத்தை என்ன பண்ணுங்க? இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க, ப்ரொமோஷனை கொடுங்க, நிலை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கர்த்தர் அந்த மாதிரி செய்கிறவராக இருக்கிறார். எங்கள் கைகளின் காரியங்களை உறுதிப்படுத்தும். அப்படின்னா உங்கள் வேலையை அவர் உறுதிப்படுத்துகிறவர். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதில் எந்த ஒரு அப்படியே பிரச்சனையும் வந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு கொடுக்கிறவர். அதில் வருகிற நன்மையான காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர். அப்போ வேலை என்பது கர்த்தருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அதை தனக்கு நீங்கள் சாதகமாக என்ன பண்ணிக்கோங்க? எடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் கம்ஃபர்டபுளாக ஆக்கி அதில் என்ன பண்ணுங்கள்? ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் வேலை பார்க்கும்போது எப்படி வேலை பார்க்கணும்? 2வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்க்கும்போது அதில் உத்தமும் நீதியுமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரை அதை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்.
அப்படி நீங்கள் கபடம் இல்லாமல் என்ன பண்ணணும், நீங்கள் வேலை பார்க்கணும் பாருங்க. இந்த வேலையின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கிறீர்களா, உதவியாக இருக்கிறீர்களா, மற்றவர்களிடத்தில் அன்புக்குரியவர்களாக இருக்கிறீர்களா உங்கள் வேலையின் நிமித்தம். சரி, நான் உண்டு என் குடும்பம் உண்டு என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். நம்மளால ஒரு அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பழுகி பெருகுங்கள் அப்படின்னு அர்த்தம்னா நம்ம ஒரு ஃபேமிலி அவங்க ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆகணும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த உறவுகள் என்ன பண்ணணும், வரணும். அப்படி அதுதான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு இடத்துல அன்பு கூறுகிறது இந்த வேலையின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களிடத்துல வந்து நம்ம அன்பு கூற முடியும், கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த வேலை என்பது நம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் முகத்தில் பிரகாசிக்கிற ஒரு இடமா இருக்கிறது. நம்மளுடைய நன்மையான காரியங்கள் அவங்களுடைய இருளை போக்குகிறதா இருக்கிறது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை இருளும் துன்பமும் கஷ்டமும் போகணும்னா கர்த்தர் உங்களை விட்டால் வேற வழியே இல்லை. உங்களை கொண்டு உங்களை பிரகாசமாக்கி கர்த்தர் அவருடைய இருளை என்ன பண்றார், அகற்றுகிறவராய் இருக்கிறார். அதற்கு அவர் உங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்துகிறவராய் இருக்கிறார், பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேலையில நம்ம கர்த்தரிடத்துல ரொம்ப நம்பிக்கை என்ன பண்றோம், இருக்கிறோம். எப்படின்னா அவர் தான் நம்முடைய வேலையை நிலைநிறுத்துகிறவர். இந்த நீங்க செய்யற வேலையை பர்மனன்ட் ஆக்கி நீங்க செய்யற வேலையை அவர் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமான காரியங்களை, இன்க்ரிமெண்ட்டும் சரி இல்லை ப்ரொமோஷனும் சரி எதுவும் இருந்தாலும் சரி, அது கொடுக்கறது கர்த்தர் மாத்திரம் தான். அப்போ அந்த வேலைகள் நம்ம கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தரிடத்துல நம்பிக்கை என்ன பண்ணணும், இருக்கணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஒப்புவி. இதெல்லாம் நிறைய சாட்சி பாருங்க. வேலை தேடிட்டு இருக்கோம், எப்சிக்கு வேலை தேடிட்டு இருக்கோம். ஆனால் கொடுப்பாங்களா இல்லையான்னு என்ன பண்ணது தெரியல. ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கேட்டுட்ருக்குறோம். ஆனால் அந்த அந்த மேனேஜர், அந்த பிரின்சிபால் வளத்தில் வந்து உன் பேரை நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேலை கொடுத்துருக்குறாங்க. வேலை கொடுத்து அவங்க நினச்ச மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வாய்க்க செஞ்சுருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அதை கர்த்தர் அது நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்குற சேலரியை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். நாம் என்ன வசனம் நினைக்கிறோம், நீ எதிர்பார்த்துருக்க முடியும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன்னு. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கிறீர்களோ அந்த சேலரியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ நான் பேசுனது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோன்னா, இனி கர்த்தர் உங்களுடைய ப்ரொமோஷனை ஆசீர்வதிக்கிறவர், உங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் எதிர்பார்க்கிற சேலரியை உங்களுக்கு கர்த்தர் அது வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கிறார். இதுதான் வேலையை குறித்து தான் நோக்கம். இங்கே மோசே அந்த மாமனார் கிட்ட என்ன பண்ணுறான், வேலை பார்க்குறாரு. மோசே மாமனார் கிட்ட என்ன பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு. ஆனால் அங்கே சின்சியராக என்ன பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு. எந்த அளவுக்கு சின்சியர் அப்படின்னா, அந்த ஆடுகளை ஒரே பருவதம் மட்டும் என்ன பண்ணிட்டு வந்தானா, கூட்டிகிட்டு போகிறான். அந்த அளவுக்கு சின்சியரிட்டி காமிக்கிறான். ஏதோ வேற ஒருத்தங்க ஆடு தானே, நமக்கு தேவையில்லாத இடத்துல வேலை பார்க்குறோமே, சும்மா ஏனோ தானே மேய்ச்சிட்டு என்ன பண்ணுறோம், போயிடுவோன்ட்டு ஆடு மாட்டில் சும்மா ஏனோ தானே என்ன பண்ணிடலாம், கீழே மேய்ச்சிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம் இல்லையா. ஆனால் அவன் அங்கே பாருங்க, யாத்ரா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அப்போ சீனாய் மலை, ஒரே பர்வதம் சீனாய் மலையில் இருக்கு. அந்த உச்சியில், மலை உச்சியில் போய் இவன் ஆடுகளை மேய்ச்சிருக்கான். அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு வேலையில் உண்மை உத்தமமாய் சின்சியராக வேலை பார்த்துருப்பான்னு சொல்லுங்க. இவன் ஒன்றும் பலனை ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இவனுக்கு பலன்லாம் என்னது, டெய்லி இவனுக்கு 3 வேளை என்ன உண்டு, சாப்பாடு உண்டு. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இவனுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, பிள்ளை மனைவி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனாலும் இவன் அந்த இடமே கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும், ஆனால் அவனுடைய செஞ்ச வேலை அவ்வளோ சின்சியரிட்டி காமிச்சு, இன்னும் என் ஆடுகளை நான் இன்னும் கொழுமையாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் உண்மையை அதில் காமிச்சதுனால தான் இன்னும் மேலே உயர்த்தி கொண்டு போகிறான், ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிறான். இன்னும் மலை உச்சிக்கு என்ன பண்ணலாம், போகலான்னு. அவனுடைய சின்சியரிட்டி, அவன் காமிச்ச சின்சியரிட்டி, அவங்க மாமனார் காமிச்ச அந்த சின்சியரிட்டி என்ன வேலை பார்த்துச்சு தெரியுங்களா? அவங்க மாமனார் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை. யாருடைய மாமனார்? மோசேயோட மாமனார் ரட்சிக்கப்பட்டவர்
இல்லை. அவர் யார், எந்த நாட்டுக்காரர் அவர்னா? அவர் மீதியான் தேசத்து நாட்டுக்காரர். அவர் வந்து இஸ்ரேல் நாட்டு இல்லை. கரெக்டா? அங்கே பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்போ முடிப்பீங்களோன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. மோசே மீதியான் தேசத்து, யார்? மீதியான் தேசத்து. அவன் இஸ்ரேல் தேசத்தான் இல்லை. யார் நாட்டா? மீதியானியர். சொல்லுங்க. அந்நிய ஜாதி மீதியானியர். மீதியானியர் தேசத்து சாதாரண மனுஷன் கிடையாது. யாரு? படிங்க அங்கே ஒரு வசனமும். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோ. அப்போ எத்திரோ யாரு? ஆசாரியன். சொல்லுங்க. எத்திரோ யாரு? ஆசாரியன். எந்த நாட்டுக்கு? மீதியான் தேசத்து. அப்போ மீதியான் தேசம் எந்த நாடு? அந்நிய ஜாதி நாடு. அப்போ அவன் அந்நிய ஜாதி நாடு ஆசாரியனா இருந்தானா? ஆசாரியனா யாரு? பூசாரி. சொல்லுங்க. பூசாரி. கோயில் பூசாரி. இப்படி சொன்னாதான் உங்களுக்கு இப்பதான் புரியுது. எந்த கோயில் பூசாரி? இந்து கோயிலுக்கு பூசாரி. இந்து கோயிலுக்கு பூசாரி. அவங்ககிட்ட போய் இவன் ஆடுகளை மேய்ச்சிருக்கானா? எந்த அளவுக்கு சின்சியராக மேய்ச்சிருக்கான்னு பாருங்க. ஒரே பருவம் மட்டும் போய் அவனுடைய ஆடுகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மேய்ச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் வேலை செய்கிறவங்க எம்டியோ இல்லை மேனேஜரோ சூப்பர்வைசரோ யாரானா இருந்துட்டு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்கள் வேலை நீங்கள் சின்சியராக என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த எத்திரோ சொன்ன இல்லையா, இந்த மாமன் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி மோசே என்ன பண்ணுறான்? கொண்டுட்டு வரான். வனாந்தரத்தில் கொண்டு வரும்போது தூரத்துலேருந்து வராங்க. யார்? எத்திரோ வராரு. மாமனார் வராரு மோசே பார்க்கறதுக்கு. மோசேன்னு எல்லாம் ஜனங்க சொல்கிறாங்க. மோசே உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் மாமனார் என்ன பண்ணிக்கிறாரு? வந்துக்கிறாருப்பா அப்படின்னு. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. ரெண்டாம் வசனம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ வந்தாரா? மோசேயினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவருடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரோடும் அவன் மனைவியோடு கூட அவன் பாளையம் இருந்த தேவ பர்வதத்தில் என்ன பண்ணான்? வனாந்திரத்துக்கு வந்தான். எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவரோடு கூட அவருடைய 2 குமாரரும் இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு என்ன பண்ணானா? சொல்லி அனுப்பினான். இப்படி இந்த 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 அதிகாரம் படிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த மோசேயின் மாமனார் எத்திரோ மோசே கிட்ட வந்து, என்னப்பா நல்லா இருக்கியா? உன் ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, வாழ்த்துறாரு. சொல்லிவிட்டு நைட்டு தங்குறாரு. காலையில் விடிய காலம் ஏஞ்சி பார்த்தா மோசையை காணோம். எங்கடா விடிய காலம் முறமே மோசேவை ஆளை காணமேன்ட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா மோசைக்கு முன்னாடி எத்தனையோ லட்சம் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? முறையிட்டு இருந்தாங்களாம். எங்களுக்கு இந்த பிரச்சனை சார், எங்களுக்கு அந்த பிரச்சனை சார். காலமே துவங்கி பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கு? மோசைக்கு. ஒரு சர்ச்சுக்கு எத்தனை விசுவாசி வராங்களோ அத்தனை ப்ராப்ளத்தை அந்த பாஸ்டர் என்ன பண்ணணும்? சுமக்கணும். சரிங்களா? 50 பேர் வராங்கன்னா அந்த பாஸ்டருக்கு எத்தனை ஃபேமிலி பார்க்கணும்? அந்த 50 பேர் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். 100 பேர் வந்தால் அவர் 100 பேர் என்ன பண்ணணும்? பார்க்கணும். மோசேக்கு 45 லட்சம் பேர். எத்தனை லட்சம் பேர்? அத்தனை லட்சம் குடும்பங்களுக்கும் மோசே ஒன்னே ஒருத்தர் தான் என்ன பண்ணணும்? நியாயம் விசாரிக்கணும். கூப்பிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் மோசே நின்று ஒருத்தவங்களுக்காக பிரச்சனையை தீர்த்து மோசையோட மாமனை பார்த்தார். அந்த வசனம் வாசிக்கலாமா? பதினேழாம் வசனம் பாருங்க. அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்லன்றாரு. மோசேக்கு கோபம் வந்திருக்கணும். ஏயா என் கூட கர்த்தர் முகமுகமாக என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசியிருக்கிறார். நான் எவ்வளோ பெரிய ஆள், அதுவும் நீ அந்நிய ஜாதி தான், ரட்சிக்கப்படாதவன், நீ எப்படி என்ன பார்த்து நான் செய்கிற காரியம்? கோவம் வந்திருக்குமா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக எல்லா லீடருக்குன்னா இருக்கும், வந்திருக்கும். இப்படி யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படாத வந்து நம்மளை பார்த்து திட்டினா, அதுவும் இவர் வல்லமையில் நிறைஞ்ச ஒரு ஊழியக்கார். சொல்லுங்கள், நான் வந்து ஒரு வல்லமையில் நிறைஞ்ச ஊழியக்கார். கர்த்தர் என் கூட என்ன பண்ணியிருக்கிறார்? பேசியிருக்கிறார். அவருடைய சத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். 24 மணி நேரமாக அவரோட கூட அந்நிய பாஷையில் என்ன பண்ணியிருக்கிறேன்? பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆள் நான்
திடீர்னு யாரோ ஒருத்தன் ஏன்னா நீ செய்கிறது நல்லாவே இல்லைன்ட்டார்னா அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் எவ்வளோ பெரிய ஆள், கத்தரே என் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு பேசுகிறேன். அவர் சொல்லாதது நீ என்ன புதுசா சொல்கிறேன்? ஏன் இவ்வளோ நாளாக நான் செஞ்சுட்டு வந்தது ஏன் கத்தரை என் கூட பேசக்கூடாதா? நீ செய்கிற காரியம் நல்லதில்லைன்னு அவரே அமைதியாகிறாரு. நீ வந்து என்ன பண்ணுற எனக்கு பேசி சொல்கிறேன் நீ நான் செய்கிற காரியம் நல்லதில்லைன்னு. இப்படி என்ன பண்ணியிருக்கணும் மோசே சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. அங்கே 18 நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்யுமால கூடாது. 24ஆம் வசனம் பாருங்க. மோசே தன் மாமன் சொல் கேட்டு. மோசே மாமனார் பேச்சு கேட்டாரா? கேட்டார். நீ யாரையா எனக்கு வந்து புத்தி சொல்கிறதுக்கு என்ன பண்ணல? அப்படிலாம் சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரர்கள் சரி, ஒரு லீடராக இருக்கிறவங்க மற்றவர்கள் சொல்கிறது என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் எனக்கு தெரியாது, நீ நான் புதுசாக ஒன்று சொல்ல வந்தேன், அப்படியே நீ எனக்கு புத்தி சொல்லணும்னா என்னை விட ஒரு படி ₹1 அதிகமாக சம்பாதிச்சுட்டு வந்து என்ன பண்ணு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அப்படி தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கத்தர்கிட்ட இவ்வளோ நேரம் உறவாடி கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, நீ நான் புதுசாக வந்து சொல்ல வந்துட்டியா? இல்லை. இங்கே பாருங்கள், மோசேயினுடைய இருந்து எவ்வளோ பக்குவப்பட்டிருக்குது. இவன் தான் ஒரு சரியான லீடர். அந்த மாமா சொல்கிற காரியங்களை இவன் என்ன பண்ணுறான்? ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அதன்படி என்ன பண்ணுறான்? அவன் செய்கிறான், கேட்குறான், வேலை பார்க்குறான். ஏங்க மோசையோட அப்பா கூட இந்த மாதிரி வந்து சொல்லங்க. மோசையோட அப்பா கூட மோசைக்கு என்ன சொல்ல அட்வைஸ் பண்ணல, வந்து சொல்ல முடியல. அம்ராம் மோசையோட அப்பா பேர் என்னது? வெறும் அந்த இவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு இவன் பிறந்தான் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் அவன் பேர் வரும், வேற எங்கேயுமே அவர் பேர் வராது. மோசையோட அப்பா பேர். ஆனால் இத்தனைக்கும் மோசையோட அப்பா யாரு? மோசே லேவியன்னா மோசையோட அப்பா லேவியன் தான். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், கத்திருக்குன்னு ஊழியம் செய்கிறவங்க. அந்த அப்பாவே மோசைக்கு வந்து என்ன சொல்லலை, அட்வைஸ் பண்ணல. சரி நீயே பாரு, நீ உண்டு, உன் கத்தர் உண்டு போ, எதுவும் கண்டுக்கல. ஆனால் வேற ஒரு ரட்சிக்கப்படாத மாமனார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏன்பா நீ மட்டும் இப்படி கஷ்டப்படுற ஒண்டியா, பிரிச்சுக்கோ, ஆளுங்களை பிரிச்சுக்கோ. சின்ன விஷயமா இருந்தால் அவங்க பார்த்துக்கிட்டோம், பெரிய விஷயமா இருந்தால் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டோம் கொண்டு வரட்டும், இது ஈஸியான காரியம் அப்படின்னு மாமனார் வந்து சொல்கிறாரு. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை லகுவாக்கி விடுறாரு மாமனார். யார்? ரட்சிக்கப்படாதவர். இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் அப்பாவாக இருக்கிறாரு, இவர் எதையுமே என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதே இல்லை. அப்போது ஏன் அவர் வந்து வந்து சொல்கிறாரு, ஏன் மாப்பிள்ளை கஷ்டப்படுறது மாமனாருக்கு பொறுக்க முடியல? சொல்லுங்கள். மாப்பிள்ளை கஷ்டப்படுறது மாமனாருக்கு பொறுக்க முடியல. ஆனால் அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி அவன் வந்து ஏதோ என்ன பண்ணுவான், பார்த்துட்டு போவான். அவன் யாருக்கு உண்மையாக வேலை செஞ்சானோ, அந்த மாமனாருக்கு உண்மையாக வேலை செஞ்சனால அந்த மாமனார் அவனுடைய பிரச்சனையில்தான் அவனை என்ன பண்ணுறாரு, விடுதலை ஆக்குகிறார். அவங்க அப்பா கூட அவனுக்கு வந்து என்ன பண்ணல, அட்வைஸ் பண்ணல. அப்போ இவன் சின்சியரிட்டி எப்படி காமிச்சிருக்கான் பாருங்களேன். அப்போ நீங்கள் யார்கிட்ட வேலை பார்க்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, ஆனால் உங்களுடைய உண்மையும் உத்தமமும் அதில் நீங்கள் எவ்வளோ உள்மனதோடு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது பிற்காலத்தில் நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து உதவும் அந்த காரியம். அது வாசித்து முடிச்சிடும். யாத்திரா 3ஆம் அதிகாரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். உங்கள் வேலைகளை நீங்கள் எவ்வளோ சின்சியரிட்டி காண்பிக்கிறீர்களோ அதற்கு ஈடாக கர்த்தர் யார்கிட்ட வேலை பார்க்குறீங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாக்கி தருகிறவர், அவங்களே உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் கூட நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க, நமக்கு காரியங்களை வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க தான் எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிட்டதில்லை. நிறைய கம்பெனிகளை கூட அப்படி எடுத்து பாருங்கள். மற்ற கம்பெனிலாம் கூட அங்கே ஈவு இறக்கம் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம கம்பெனியில் இருக்கிற கம்பெனி தான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமும் கூட இருக்க முடிய மாட்டேங்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். நான் எப்படி கேள்வி பண்ணால் நிறைய விசுவாசிங்க எங்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கம்பெனி தான்ப்பா, இருந்தாலும் அந்த இதில் நல்ல நாளுக்காவது லீவ் கொடுக்கலாம்லப்பா, அது கூட என்ன பண்ண மாட்டேறாங்க, லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற கம்பெனிலாம் என்ன கொடுக்குறாங்க, லீவ் கொடுக்குறாங்க மதிச்சு.
இதெல்லாம் மாறணும் பாருங்க. நாம் யாருக்காக ஊழியம் பார்க்குறோம்? மேனேஜராக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி, வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான வேலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேலைக்காரர்களை கரெக்டாக நீங்கள் நடத்துனீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வேலைக்காரர்கள் நடத்துவதிலே அவங்களுக்கு அது ஒரு வேலை தானே. அப்போ அதில் நியாயமும் நீதியுமா அவங்க வேலை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்களுடைய கம்பெனியை விரிவாக்குவாரா, அவர்களுடைய தொழில்களை விரிவாக்குவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ வேலையை நம்ம பார்க்கணுன்னா இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கிற ஒரு காரியம், நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக வேலை பார்க்கணுங்கிறது தான். இன்னும் ஒரு படி போய் ஆழமாக என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதை விட ஒரு படி இன்னும் சின்சியராக நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்துட்டாரா? எப்போ வந்தார்? அவன் தேவனுடைய பர்வதமாக ஊரைப்பட்ட கொஞ்சம் இன்னும் அதிகமாக போய், இன்னும் நான் என் மாமனாருக்காக நல்ல ஆடுகளை நான் வளர்ப்பேன், வேலை செய்வேன்னு சொல்லி இன்னும் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு அவன் என்ன பண்ணான், கொண்டு போனான், நல்லா வேலை செய்யணும்னு. நீங்களும் உங்கள் வேலைகளில் இன்னும் கொஞ்சம் சின்சியராக வேலை பாருங்க, தேவன் உங்களிடம் பேசுவார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்னார். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேலை பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனால் இனி வேலை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய், உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் வசனம் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் நாம் பார்க்கலாம். உங்கள் கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்ள நம்ம உயர்த்தி பிடிப்போம், அறிக்கை செய்து கொடுப்போம்.